ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சேனலோட சதி வந்து இப்போ அம்பலமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சன் டிவியில் பராசக்தியோட ஆடியோ லான்ச். ஸோ ஜீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச். ஸோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கும் டிஆர்பி வேணுன்றதுக்காக இதை வந்து திட்டமிட்டே சதி செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் பார்வதி கமருதீன் இவங்க 2 பேர் வாழ்க்கை விளையாடிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் இது வரைக்கும் வந்து இது மாதிரி இதெல்லாம் பண்ணதில்லை. என்னென்னு பார்த்தா அவ்வளோ கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் நிறைய இதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்க. அதில் வந்து அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா எமோஷனல் கேம் வச்சு விளையாடி இருக்காங்க. இது டிஆர்பிக்காக தான் பண்ணது. இது பண்ணியிருக்காங்களே அவங்க மனசாட்சி இல்லையா? இதுதான் இதை வச்சு தான் அவங்க சம்பாதிக்கணுமா? 2 பேரை கெடுத்துட்டு உங்களை நம்பி தானே அவங்க ஷோ பண்ண வராங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் கைட் பண்ணணும்ல, இப்படி பண்ணாதீங்கன்னு. உடனே இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் அதை விட்டு நீமான் ஷோ ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையாகவே அந்த கேள்வி எல்லாமே எனக்கும் கேட்கணும்னு தோணுச்சு. அவர் கேட்டிருக்காரு. அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ வந்து அவ்வளோ பெரிய இடத்துல போய் சேராது. பட் அவருடைய வீடியோ கண்டிப்பாக சேரும். நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து அதை பார்ப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து அந்த சேனலுக்கு ஆப்போசிட்டாக திரும்ப போகிறாங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த ஷோ மேலே அவ்வளோ பிரச்சனை இருந்தது. இதில் விஜய் சேதுபதி அசிங்கப்பட்டு தான் போகிறேன்னு அர்த்தம். ஏன்னா இப்படி சொல்லும் போது விஜய் சேதுபதி கொஞ்சமாக அறிவு இருக்குது தேவை. இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கீழ் மட்டத்தில் தானே வந்தார். அவர் ஒரு நல்ல மனிதர் தான் விஜய் சேதுபதி. நான் அது வந்து எனக்கு அவர் மேலே எந்த ஒரு வன்மமும் இல்லை, எதுவும் எனக்கு தெரியும். அவரை பற்றி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாரு, நல்ல மனுஷன். பட் ஒரு 2 பேருக்கு எப்படி இவ்வளோ பெரிய இதில் வந்து துரோகம் பண்ண தோணுச்சு? அட்லீஸ்ட் இப்படி ஒரு இது நடக்குதுன்னா இதை ஒளிபரப்ப தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணாங்களா அவங்கள அப்படியே கட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க வீட்டுக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லி டிஆர்பிக்காக பார்த்தீங்கன்னா பல பேர் இன்றைக்கி எமோஷனல். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம கதறின்னு இருக்காங்க காலையிலேருந்து. எனக்கு எவ்வளோ மெசேஜ் தெரியுமா வந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஐயோ பார்வதி பாவம், கமருதீன் பாவம், அவங்களோட ஃபேன்ஸ் அப்படி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து ஃபேன் பேஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நிஜமாகவே பார்வதிக்கு தான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் யாரோட எடுத்துக்க வினோத்துக்கு அடுத்தது பார்வதி. இந்த 2 பேருக்கு தான் அதிக ஃபேன் பேஸ். 3வது வந்து திவ்யா இருக்கலாம். ஸோ இவங்க முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இந்த 3 பேருக்கு மட்டும் தான் ஃபேன் பேஸ் பிக் பாஸில் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி எவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தி அனுப்புகிறோம், அவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தி இதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய லைஃப் என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள். ஒரு சில அறிவு கெட்ட தற்கொலை பசங்க வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு சிலர் இருக்காங்க, அவ்வளோ கேவலமாக அவங்களாம் வந்து எதுக்கு சொல்கிறான்னு தெரியல. இது ஒரு ஸ்கிரிப்டுன்னு தெரியும் அவங்களுக்கு. இவ்வளோ கேவலமாக வந்து பேசி ஒரு 2 பேரை வந்து இப்போ ரெட் கார்டு கொடுத்து அடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள். இதை ஒளிபரப்பி இதை பார்த்த எவ்வளோ பேர் அவங்களுடைய ஃபேன் பேஸ் வந்து இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு மனசு உடஞ்சி போய் உண்மையாகவே நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறைய வந்து பாருங்கள் கண்டினியூஸாக வரப்போகுது. 90 நாள் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வச்சுட்டு நீங்கள் பண்ணாத பிரச்சனைலாம் பண்ணிவிட்டு என்னென்ன தப்பு பண்ணாலும் விட்டுட்டு இப்போ கடைசியில் ரெட் கார்டுன்னு ஒன்று தூக்கி எல்லா முத்திரையும் ஸ்டாம்பிங் வந்து அந்த 2 பேர் மேலே போட்டிருக்கீங்க பாருங்கள். உண்மையாகவே இந்த சேனல் வந்து உண்மையாகவே வந்து இருக்கணுமா இருக்க வேணாம்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த ஷோ இருக்கணுமா இருக்க வேணாம்னு கண்டிப்பாக வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக வந்து நியாயமாக நடத்தணும். இதுக்கு எல்லாருமே வந்து பதில் சொல்லி ஆகணும். அந்த 2 பேர் லைஃப் வந்து கொஸ்டின் மார்க் தான். இப்போ அவங்க எங்கே போனாலும் என்ன பண்ண முடியும்னு தெரியாது. உண்மையாகவே நான் என்னோட ஆதங்கத்தை பேசுகிறேன். இந்த இடத்துல அவங்க 2 பேரில் பார்வதி கமருதீங்க மட்டும் பேசுகிறேன். அந்த இடத்துல இன்கேஸ் நாளைக்கே வந்து சாண்ட்ராவோ இல்லை வேறு யாரோ அரோராவோ யார் இருந்தாலும் இதை தான் பேசியிருக்கணும். ஏன்னா ஒரு 2% தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தான் இதை கமல் சார் இருக்கும்போது இதெல்லாம் விட்டே இருக்க மாட்டார். தப்பு நடக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். இது பண்ணன்னு அதுதான் ஒரு மெச்சூரிட்டி. ஒரு ஹோஸ்ட்டாக வந்து அதுதான் வந்து ஒரு டைம் வந்து பிரதீப்ன்ற ஒரு பர்சனுக்கு வந்து கொடுத்து ரெட் கார்டு கொடுத்து அவர் லைஃப் என்னாச்சு? அவர் இங்கே வந்தால் எதுக்காக அவங்க நம்பி வராங்க? இங்கே வந்தால் ஏதாவது பப்ளிசிட்டி கிடைக்கும், நிறைய பேர்கிட்ட போய் சேருவோம். ஸோ அதன் மூலமாக ஏதாவது ஃபேம் கிடைக்குது. ஒரு 100 நாள் ஒரு பர்சன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. 10 பேர் 15 பேருக்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் எல்லா காலகட்டத்திலையும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? வந்த முதல் நாள் 2வது நாள் தப்பு பண்ணல, அது கொஞ்ச நாள் போயிட்டு வர வழியே இல்லைன்ற போது தான் ஒவ்வொரு தப்பாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன தப்பு நீங்கள் அப்போவே கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்படி உங்கள் டிஆர்பிக்காகவும் உங்களுடைய பணம் சம்பாதித்த புத்திக்காகவும் உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் இப்படி 2 பேர் லைஃப் மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்து நிறைய பேர் கீழே இருக்காங்க. அவங்களாம் நீங்கள் எவ்வளோ பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? உண்மையாகவே அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது மக்களே. நிறைய பேர் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்து அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த எபிசோடில் நான் வந்து உங்களுக்கு பேசுகிறேன் மக்களே. நன்றி.